வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். எனது அருமைமிகு ஆற்றல் நிறை பெற்றோர்களுடைய எண்ணங்களை, விருப்பங்களை, ஆசைகளை, அவாக்களை நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணியது எண்ணியாங்கு முடிக்கும் திண்ணீராக விளங்கும் எனது அருமை மாணவ செல்வங்களே, தங்கங்களே, ஆற்றும் சிங்கங்களே, நாம் இதுகாரும் 10th ஆங்கிலத்திலே 4 யூனிட்டை முடிச்சாச்சு. இப்போ 5வது யூனிட்டுக்கு போக போகிறோம். இது ஒரு வித்தியாசமான அருமையான பாடம். இந்த பாடம் டெக் ப்ளோமர்ஸ் என்று பெயர். ப்ரோஸ். டெக் ப்ளோமர்ஸ்னா என்ன? இந்த டெக்னிக்கல் என்ற வார்த்தையினுடைய அக்காடமிஸ் தான் இந்த வேர்டு டெக்னிக்கல் அப்படின்னு அர்த்தம். ப்ளோமர்ஸ் என்றால் மலர்கின்ற, புதிதாக உருவாகின்ற அமைப்புக்கு பேர் ப்ளோமிங் சொல்லுவோம். நம்ம அப்படி உருவாகின்றவர்களை ப்ளோமர்ஸ் என்று சொல்லுவோம். இங்கே கவனிப்போம். திஸ் லெசன், இந்த லெசன், wait a minute, this lesson talks about the use of technology by a normal person and in empowering the disabled to their day-to-day course of life. இதுவரை என்னென்னு பார்க்கலாமே. இப்போ த லெசன், இந்த பாடம் டாக்ஸ். இந்த பாடம் பேசுகிறது. ஆக்சுவலாக பேசுகிறது இந்த பர்சனிஃபிகேஷன். இந்த பாடம் பேசவில்லை, உங்களிடம் கருத்தை சொல்கிறது. அதை இந்த பாடம் பேசுகிறது என்று சொல்வது ஒரு லிட்ரரி டெக்னிக்கல் அழகு. அப்போ த லெசன் டாக்ஸ் அபவுட், இதை பற்றி பேசுகிறது. எதை பற்றி இதை பார்க்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் த யூசஸ் ஆஃப் டெக்னாலஜி, டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்துறது என்பதை பற்றி பேசுகிறது. டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் பை எ நார்மல் பர்சன், ஒரு சாதாரணமாக இருக்கிற நபர்கள், அண்டு இன் எம்பவரிங், சாதாரணமாக இருக்கிற பர்சனோட ஒரு விஷயத்தை நினச்சிங்க. அதுக்கு இன் எம்பவரிங், எம்பவரிங்னா அதில் ஆட்சி செலுத்துகிற யாரு அப்படின்னு பார்த்தா த டிசேபிள்டு, ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், டிசேபிள்டு, அவர்கள் ஆட்சி செலுத்துகின்றதான் எம்பவர் சொல்கிறோம். இன் எம்பவர் டு தேர், அவர்கள் டு டூ, அவர்கள் செய்கிறார்கள், தேர், அவர்களுடைய டே டு டே கோரஸ். அப்போ டே டு டே, ஒவ்வொரு நாளும், த கோரஸ் மீன்ட் த இன்னர் பார்ட்ஸா, அல்லது த கோரஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கோர் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதை இணைந்து படிப்பது ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய இன்னர் பார்ட்டாக இருக்கிற அன்றாட வேலைகளை அந்த டிசேபிள்டு பர்சன் எப்படி செய்கிறார்கள், இதில் என்ன மாதிரி ஒர்க்கு? டு ட்ராவல், பயணம் செய்வது. டு கம்யூனிகேட், வாட்ஸ் மீன் கம்யூனிகேட்? communicate, to travel,
பயணம் செய்வது, கம்யூனிகேட்னா ஒருவரோட ஒரு தொடர்பு கொள்வது, ஃபோனில் பேசுகிறோம், பேசி அவரோட தொடர்பு கொள்வது. டு லேர்ன் கற்பது, டு டூ பிஸ்னஸ் வியாபாரம் செய்வது, டு லிவ் இன் கம்ஃபர்ட் சுகமாக வாழ்வது. இந்த அன்றாட வேலைகள் எல்லாம் ஒரு நார்மல் பர்சன் செய்கிற மாதிரியே டிசேபிள்டு பர்சன் செய்கிறார்கள். அதை பற்றி தான் நாம் இங்கே விளக்கம். த டெக்னாலஜி இம்பேக்ட்ஸ் விளைவை உருவாக்குகிறது. தட் மீன்ஸ் எஃபெக்ட். த என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழ்நிலையை அது உருவாக்குகிறது. என்விரான்மெண்ட், பீப்புள் அண்ட் த சொசைட்டி, மக்களுக்கும் அதனுடைய சமுதாயத்திற்கும் ஆசி எ ஓல் முழுவதும் அது செய்கிறது. இந்த டெக்னாலஜி, வித்தவுட் டெக்னாலஜி we couldn't live. நம்மளால் வாழ முடியாது. the way, இந்த வழியில் we use technology, நாம் அந்த பொறியியலை டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம். determines, அதை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு துறையிலும் அதை சார்ந்திருக்கிற டெக்னாலஜியை நாம் பயன்படுத்துகிறோம். இஃப் இட் இம்பேக்ட்ஸ், அதனுடைய விளைவுகள், இம்பேக்ட்ஸ் மீன்ஸ் எஃபெக்ட், ஆர் பாசிட்டிவ் சாதகமாக இருக்கிறது டு த சொசைட்டி சமுதாயத்துக்கோ, ஆர் பாசிட்டிவாக இருக்குது, ஆர் நெகட்டிவ் பிரச்சனையாகும். Okay, this is the introduction. Now we move to the இப்பொழுது பாடத்துக்கு சொல்வோம். Have you ever thought? இது ஒரு கொஷின், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேட்டிருக்காங்க. நீங்கள் have you ever thought, எவர் என்றால் எப்போதும், thought, have thought, சிந்தித்திருக்கிறீர்களா? நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? என்னன்னு சொல்ல போகிறாங்க. தட்டு கன்ஜெக்ஷன். யுவர் ரெஃப்ரிஜிரேட்டர், உங்களுடைய ரெஃப்ரிஜிரேட்டர் தெரியும். ரெஃப்ரிஜிரேட்டர்னா பொருளை கூலாக வச்சுருக்கிறது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். கேன் ஆர்டர், அதால் அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் கேன் ஆர்டர் கொடுக்க முடியுமா? ஆர்டர்னா இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கறது. கேன் ஆர்டர் ஸ்டஃப் ஆன் இட்ஸ் ஓன், தனக்கு தேவையான, ஆன் இட்ஸ் ஓன் தனக்கு தேவையான உள்ளே வைக்க பொருட்களை ரெஃப்ரிஜிரேட்டரே ஆர்டர் கொடுக்க முடியுமா? இதான் விஷயம். ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸில் ரெஃப்ரிஜிரேட்டர் இட் செல்ஃப் கேன் ஆர்டர் அப்படின்னு சொன்னால் இந்த சென்டென்ஸ் இன்னும் அழகாக இருந்திருக்கும். ஓகே, ப்ளஸ் மோட்டு இது மாதிரி ஆர்டர் கொடுக்க முடியுமா? வெல், நல்லது. எனிதிங் விச் இஸ் பிலோ ஏ very free defined limit or below certain threshold can be self-ordered by the appliance. Now anything which எதுவாக இருந்தாலும் எதையாக இருந்தாலும் which is below, அது குறைவாக, அது ப்ரீடிஃபைன்டு முன்னாடியே தீர்மானித்து, லிமிட் ஆர் பிலோ அல்லது குறைவதையோ, சட்டன் சில பிலோ சட்டன் குறைந்திருக்கிற விஷயத்தையோ, த்ரெஷோல்டு தருவது, வாயில் வழியாக தருவது, கேன் பி செல்ஃப் ஆர்டர்டு பை த அப்ளைன்ஸ். அப்ளைன்ஸ் என்றால் இந்த கருவி. இந்த கருவியாலே தானாகவே ஆர்டர் போட முடியுமா? இதான் கேள்வி. தானாக பண்ணுமா? ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ, எனக்கு பழம் வேணும், நான் உள்ளே வச்சுக்கணும்,
எனக்கு மில்க் வேணும், நான் உள்ளே வச்சுக்கணும்னு கேட்குமா? இது பாசிபிளா? யுவர் ரெஃப்ரிஜரேட் கேன் டைரக்ட்லி லிங்க் உங்களுடைய ரெஃப்ரிஜரேட்டரை டைரக்ட்லி லிங்க் நேரடியாக இணைக்க முடியும் டு த இகாமர்ஸ்னால் இமெயில் காமர்ஸ். அதை ஜென்ரலாக ஆன்லைனில் நாம் இணைக்க முடியும். காமர்ஸ் சைட் அப்படி சொன்னால் வர்த்தகத்துறையில் உள்ள இமெயில் இணைச்சிட்டு அண்ட் ஆர்டர் ஃபார் த மில்க்குக்கு ஆர்டர் கொடுக்க முடியும். இஃப் இட் இஸ் அபவுட் டு டு பி எக்ஸிக்யூட்டட் மீன்ஸ் வெளியேற்றுதல் அல்லது நிறைவேற்றப்படுதல். அவ்வாறு அதை செய்து வைத்தால் அதுவே தானாக ஆர்டர் கொடுக்கும். இப்போ கன்சூமபிள் ப்ராடக்ட்ஸ், நாம் பயன்படுத்துகின்ற கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ் உற்பத்திகள் சச்சாஸ் இங்கு கேரட்ரிட்ஜ், அதாவது உருளைக்கட்டை, இங்கால் செய்கிற உருளைக்கட்டைகள் மேபி கேப்பபிள், அதால் முடியும் ஆஃப் செல்ஃப் ஆர்டரிங். அதாவது இது பார்த்துல நீங்கள் ஒரு இமெயிலில் செய்தி அனுப்பிச்சா தானாகவே அங்கே ஒரு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இந்த இங்கு கேரக்டரைஸ். அந்த இங்கு கேரக்டரைஸில் நமக்கு என்ன தேவையோ அங்கே பிரிண்ட் ஆகும். கேரக்டரைஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், அவைகள் அதை தருகிறது. when the current level falls below a certain threshold, கரண்ட் லெவல் இப்போ இருக்கிற லெவல், கரண்ட் லெவல்னா நாட் கரண்ட், எலக்ட்ரிக்கல் கரண்ட் கிடையாது, தற்போது இருக்கின்ற லெவல், அதாவது நமக்கு இருக்க வேண்டிய இருப்புகள் அப்படின்னு அர்த்தம். ஃபால்ஸ் பிலோ, குறைகின்ற போது அதை த்ரெஷோல்டு மீன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள், அதை தானாகவே ஆர்டர் பண்ணும் ஃப்ரிட்ஜ். ஓகே, டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. Now, have you ever wished, நீங்கள் எப்போதாவது விரும்பி இருக்கிறீர்களா? You are better informed, உங்களுக்கு சிறப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறதுனா செய்திகளை சொல்லுதல் அப்படின்றத நீங்கள் விரும்பியிருக்கீங்களா? மேனேஜிங் என்டர்டெயின்மெண்ட் and home appliance by the voice commands, அதாவது மேனேஜிங் என்டர்டெயின்மெண்ட்ஸ் மீன்ஸ் என்ஜாய்மெண்ட், அதாவது நாம் சில படம் பார்க்கணும், இதுமாரி விஷயங்கள் அதை பார்க்குறது. ஆர் ஹோம் அப்ளைன்சஸ், வீட்டு பொருட்களை பை வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமாகவோ ஆர் பை ஷாப்பிங் த ஃபிங்கர், அதாவது கையால் விரல்களால் அழுத்துவது பேர் தான் ஸ்வாப்பிங். த ஃபிங்கர் இஸ் இன் ரியாலிட்டி நவ், அது நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கெட்டிங் போர்டு பை த ப்ரோக்ராம், நம்முடைய ப்ரோக்ராமில் கெட்டிங் போர்டு, அதிருப்தி அடைகின்ற போது, பிடிக்கலன்னு நினைக்கும் போது, யூ வாட்ச் ஆன் டிவி, டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்கும்போது போர் அடிச்சதுன்னா ஜஸ்ட்டு டெல் யுவர் ஸ்மார்ட் டிவி, அந்த அழகான சிறப்பான டிவியிடம் நீங்கள் லேசாக சொன்னால் போதும், தட் யூ வாண்ட் டு வியூ யுவர் சோஷியல் ஃபீட் இன்ஸ்டியூட், உங்களுடைய சமுதாய வேறு விஷயத்தை அதை ஃபீட் பண்ண முடியுமா? ஃபீடுன்னா தர முடியும், படத்தை, அதாவது அந்த சேனலை மாற்ற முடியுமா? இஃப் யூ ஆர் ஸ்டக் இன் ஏ டிராஃபிக் ஜாம், ஒரு டிராஃபிக் ஜாம்னா ஜாம்னா நம்ம தின்றது நினச்சிருக்காதீங்க. டிராஃபிக் ஜாம்னா நெருக்கடி. ஒரு இடத்துல போகிறோம், நிறைய வண்டிலாம் வந்து சிக்கிக்கிச்சு, நாட் ரோட்லேருந்து வர, அப்போ நிறைய வெளியில் வர முடியல, தட் இஸ் டிராஃபிக் ஜாம்.
ஸ்ட்ரக் என்றால் அடித்தல்ன்ற அர்த்தம் கிடையாது, மாட்டிக்கிறது இந்த இடத்துல. அப்படி நீ டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டா ஜஸ்ட் லெட் யுவர் லிட்டில் கெட்டல் மேக் சம் டீ ஃபார் யூ. நீ ஜஸ்ட் லெட் யுவர் கெட்டல், கெட்டல் என்றால் சுட தண்ணி வைக்கிறது, காப்பி வைக்கிற பொருள், ஒரு பாத்திரம் கரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கெட்டல் மேக் சம் டீ ஃபார் யூ. உனக்காக டீ தயார் செய்வதற்காக, அதாவது அந்த டீயை விச் யூ கேன் ஷிப், அதை உறிஞ்சி குடிப்பதற்கோ, பைப்பிங் ஹாட் அல்லது சூடாக குடிப்பதற்கோ, த மூமெண்ட் அந்த நேரத்தில் யூ ரீச் ஹோம், வீட்டுக்கு போகின்ற நேரத்தில் நீ அதை சொல்ல இன்ஃபார்ம் பண்ண முடியும். த என்டையர் வாட்டர் அண்டு எனர்ஜி மேனேஜ்மெண்ட், டோட்டல் தண்ணீராகட்டும், எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அல்லது சக்தியை ஆளுமை செய்வது, மேனேஜ்மெண்ட்ஸ் கேன் பி டேக்கன் கேர் பை ஆட்டோமேட்டிக் ஆல் ஆக்டிவிட்டீஸ். அவைகள்லாம் தானாகவே ஆக்டிவிட்டீஸ் இயங்குவதற்கு, ஆட்டோமேட்டிக் என்றால் தானாகவே இயக்க உங்களால் முடியுமா? எங்கேயோ இருந்து கொண்டு இதையெல்லாம் தயார் செய்ய சொல்ல முடியுமா? இதான் விஷயம். தென் அடுத்த பேராக போவோம். த டெக்னாலஜி ஹேஸ் நாட் ஒன்லி மேட், டெக்னாலஜி இதெல்லாம் செய்திருக்கா ஏ நார்மல் பர்சன்ஸ் லைஃப் ஈஸியர். ஒரு சாதாரண நபருடைய நார்மல் பர்சன்ஸ் லைஃப் ஈஸியர், எளிமையாக்குதா. பட் இட் ஆல்சோ ஏ பூன், சக்தியை கொடுத்துருக்குது டு சிட்டிசன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், இந்த குடிமக்களுக்கு இன்னும் தேவையான விஷயங்களையும் அது செய்திருக்கிறது. இந்தியா இஸ் ஏ ஹோம் டு 2.7 crore people living with one other kind of disability. இந்தியா இஸ் எ ஹோம், இந்தியா ஒரு வசிப்பிடமாக இருக்கிறது. யாருக்கு? 2.7 crore people, 2.7 crore பீப்புளுக்கு, அதாவது லிவிங் பீப்புள், வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, வித் ஒன், ஒரே நிலையில், அண்ட் அதர் கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டி. டிசபிலிட்டினா தெரியும் உங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அது ஒரு இருப்பிடமாக, வசிப்பிடமாக இருக்கிறது. அக்கார்டிங் டு 2011 சென்சஸ், அக்கார்டிங் டு என்றால் அதன்படி, அக்கார்டிங் டு த 2011 சென்சஸ் என்றால், சென்ஸ் என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 கூட்டின்படி 2.21% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷனில் இஸ் டிசேபிள்டு, மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். அன்லைக் த டெவலப்டு வேர்ல்டு, டெவலப்டுன்னா வளர்ந்த நாடுகள் அர்த்தம், டெவலப்பிங் வேர்ல்டுன்னா வளருகின்ற நாடுன்னு அர்த்தம். அப்போ வளர்ந்து விட்ட உலகத்தை போல இந்தியா டிசேபிள்டு, இந்தியாவினுடைய ஊனமுற்றவர்கள், ஆர் அவர்கள் டிப்ரீவ்டு அவர்கள் பை த attitudinal barriers. அதாவது இந்தியா ஆர் டிப்ரீவ்டு அவர்கள் நஷ்டமாக்கப்படுகிறார்கள், தடை செய்யப்படுகிறார்கள் பை த ஆட்டிடியூட் பேரியர்ஸ், சில தடைகளாலே, பேரியர்ஸ் மீன்ஸ் தடைகள், செயல்படுகின்ற சில தடைகளாலே இந்தியாவில் பண்ண முடியல. ஆஸ் தே கண்டினியூ அவர்கள் டு கிரைப்பல் மீன்ஸ் ஃபைட், அவர்கள் போராட வேண்டியிருக்கிறது உடல் ஊனமுற்றவர்களெல்லாம், வித் த சேலஞ்சிங் சவால்கள் ஆஃப் அசஸ் தீர்மானிப்பதிலே, அக்செப்டன்ஸ்
ஒத்துப்போவதிலே அண்ட் இன்க்ளூஷன்ஸ் அதிலே உட்பட்டிருக்கிற நிகழ்வுகளாலே அவர்கள் போராட வேண்டியிருக்கிறது. வளர்ந்துவிட்ட நாடுகளைப் போல நாம் இன்னும் வளரவில்லை. இது இந்த அப்படி சொல்லப்படுகின்ற விஷயம். அடுத்த கருத்துக்கு நாம் வருவோம். இதில் 2 பேரை நாம் சந்திக்கிறோம். அந்த 2 பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்ற விஷயத்தை பார்ப்போம். அடுத்த வகுப்பிலே நான் அலிஷா அலிஷா என்ற ஒரு கேரக்டர் வராங்க. ஷீஸ் ஏ டிசேபிள்டு பர்சன்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு பேர் வச்சுருக்கோம் மாற்றுத்திறனாளிகள் என்று. இந்த பாடம் என்பது நீங்கள் கற்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னென்னா, ஊனமுற்றவர்கள் எவ்வளோ சாதிக்கிறார்கள், ஊனமில்லாத நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களை பார்த்தாவது நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடம் உங்களுக்கு தருகின்ற பாடம் தான். அருமை மாணவர்களே, வள்ளுவன் குரல் போல் வாழ்க. விடைபெறுகிறேன். வெல்கம்.